லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்களவை தேர்தல் கூட்டணி குறித்து 2 நாட்களில் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் என நடிகரும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில் இணையும் என தகவல் பரவலாக வெளிவரும் நிலையில் இது தொடர்பாக நடிகர் கமல்ஹாசன் தரப்பிலும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியை கூட்டணியில் இணைக்க திமுக தரப்பு முன்வந்தாலும் தனியாக தொகுதியை ஒதுக்க திமுக தலைமை தயக்கம் காட்டி வருகிறது. அதே சமயம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் இடங்களில் ஒன்றை மக்கள் நீதி மய்யத்திற்கு வழங்க திமுக யோசனையை முன்வைத்திருக்கிறது. ஆனால் திமுகவின் யோசனையை காங்கிரஸ் கட்சி ஏற்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய கமல்ஹாசன் மக்களவை தேர்தல் கூட்டணி குறித்து 2 நாட்களில் நல்ல தகவல் வரும் என தெரிவித்தார். இன்னும் 2 நாள்ல உங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறேன். நல்ல செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு அதுதான் செய்தி. ஏன்னா நான் கொண்டு வரல செய்தி இங்கிருந்து தான் உருவாக்கப்படணும். அதை நான் பேசிட்டு உங்களுக்கு நான் 2 நாளில் உங்களை எல்லாரையும் மீண்டும் சந்திக்கும் நல்ல வாய்ப்பு ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். வணக்கம். நல்லா நடந்துட்டு இருக்கு. நல்லா நடந்து அதான் 2 நாளில் சொல்றேங்கிறேன். 2 நாளில் சொல்றேன். அதான் இப்ப சொல்லக்கூடாது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியுடன் கமல்ஹாசன் இணக்கமாக இருப்பதால் அவர் காங்கிரஸ் கட்சி தரப்பில் மக்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடும் என கூறப்படுகிறது. அதே சமயம் தனது கட்சி சின்னமான டார்ச் லைட் சின்னத்தில் மட்டுமே போட்டி என கமல் கூறியுள்ளதால் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பதை உற்று நோக்க வேண்டும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். மக்களவை தேர்தலில் தென் சென்னை அல்லது கோவையில் போட்டியிட கமல்ஹாசன் விரும்புவதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.